இங்க ஹீரோட ஃப்ரெண்டான ராஜபாயும் ஹீரோவையும் பப்பு கூப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்தா அதை பார்த்து பொம்பளை ரஜினியும் சாயந்தரம் 6 மணி ஆக போகுதுன்றத பார்த்துட்டு அந்த மாதிரி யாரும் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுவா. ஆனா அவன் ஒழுங்கா கதவை சாத்தாதனால ராஜபாயும் கண்டிப்பா ஹீரோ உள்ளதான் இருப்பான்னு சொல்லிட்டு உள்ள வந்துற அந்த நேரம்னு பார்த்து சாயந்தரம் 6 மணி ஆக பொம்பளை ரஜினியா இருந்த நம்ம ஹீரோவா ஆம்பளை ரஜினியா மாற இதை பார்த்து ராஜபாயும் செம்ம ஷாக் ஆயிடுவாரு. இதனால ஹீரோவும் வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடுவான். தென் பார்க்கு வேலைக்கு போன நம்ம ஹீரோ அங்க பிரியன்ற பொண்ணு சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிக்க அதே நேரத்துல இந்த பக்கம் பொம்பளை ரஜினியா இருக்கு நம்ம ஹீரோயினும் அவ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கார்த்திகன்ற பையன் கூட நெருங்கி பழகிட்டு இருப்பா. இப்ப கார்த்தியும் மத்த பொண்ணு கூட பழகுற மாதிரி அவன் கூட பழகல, நிஜமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். தென் அவ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டைமை பார்த்தா சாயந்தரம் 5:30 மணி ஆக அவளும் அவசர அவசரமா லாக் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா எந்த வண்டியுமே கிடைச்சிருக்காது. அந்த நேரத்தில் கரெக்டா ஆஃபீஸோட ஹெச்ஆர் அங்க வந்து நான் உனக்கு லிஃப்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது 6 மணி ஆகுதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குன்றதுனால அவன் நடுவிலே இறங்கி மறைவான இடத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்பா. அந்த ஆஃபீஸோட ஹெச்ஆர் சில ரவுடிங் கிட்ட சொல்லி ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்ல கரெக்டா அந்த டைம்ல 6 மணி ஆனவனு ஹீரோ வந்து செம்மையா எல்லாரையும் வெளுத்து வாங்கிடுவான். தென் அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ஹீரோ வீட்டுக்கு போவா. அதை பார்த்த பிரியாவா என்னடா கோலம் இதுன்னு கேட்க பிரியா பார்த்து ஷாக்கான ஹீரோவும் எப்படி நீ என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா ராஜபாய் தான் அவளை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருப்பான். பிரியாவும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே ரூமுக்குள்ள வந்து பார்த்தா ஃபுல்லா லேடிஸ் ஐட்டமா இருக்க நீயும் மத்த ஆம்பளைங்களை மாதிரி தான் சொல்லிட்டு அவளும் கோச்சிக்கிட்டு போயிடுவா. இவங்களோட சீக்கிரம் எல்லாம் முன்னாடி தெரிஞ்ச ஹெச்ஆர் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளிநாட்டில் இருக்கிற அவனோட சிஓக்கு ஃபோன் பண்ணி நீங்க இந்தியா வரதுக்கு கரெக்டான டைம் இதுதான் சொல்லிட்டு வர வச்சிருவான். அப்ப ஹீரோவும் எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்ததுக்கு நீ தான் காரணம் சொல்லிட்டு அவளை திட்டி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்க. அதை கேட்ட இவளும் ஆஃபீஸ் மீட்டிங்ல உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திகா ஹீரோயின் கிட்ட வந்து ஏன் சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க அந்த நேரத்தில் ஹீரோ சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்து ஹீரோயினும் தான் லவ் பண்ற பையன் கிட்டயாச்சும் எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவா. சாயந்தரம் 6 மணி ஆகிறதுக்கு என்ன 5 நிமிஷம் தான் இருக்குன்றதுனால ஹீரோயினும் உண்மையை சொல்ல எவ்வளவு முயற்சி பண்ண ஆனா கார்த்திகோ உண்மையை சொல்ல விடாம கிஸ் பண்ணிடுவான். அந்த நேரம் பார்த்து சாயந்தரம் 6 மணி ஆக பொம்பளையா இருந்த ரஜினியா ஆம்பளையா மாற அதை பார்த்து கார்த்திகா செம்மையா பயந்து போயிடுவான். அதனால அவனும் குழப்பத்தோடய ரஜினிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோவும் ஹீரோயினை இவனை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுவான். ஆனா அவனும் எதையுமே கேட்காம ரஜினிங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வந்துருவான். இவனும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறதுனால ஆக்சிடென்ட் ஆயிட அதே டைம் இந்த பக்கம் பிரியாவும் ஹீரோ நம்மள சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருவா. பிரியாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹீரோவா அங்க கார்த்திகை பார்க்க இப்ப என்ன உனக்கு ரஜினியை பார்க்கணும் தானே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சாயந்தரம் 6 மணி ஆனவனே அவங்க 2 பேரும் உருவம் மாறத்தை பார்த்த பிறகுதான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறான்.